இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துற பொறுப்பு கட்சியினுடைய தலைவருக்கு தான் இருக்கு. நீங்க இந்த விஷயங்களா ஃபாலோ பண்ணுங்கன்னு தொண்டர்களுக்கு சொல்றீங்க, உங்க பேச்சையே தொண்டர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் அரசாங்கத்தில் 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. விஜயோட அரசாங்கத்துல 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் தானே. அப்ப இந்த பேர் யாருக்கு கடைசியில இந்த பேர் யார் மேல போய் விழுகுது? யார் ஆட்சியில் இருக்கானோ அவன் மேலதான் விழுகுது. சார், அனுபவம் இருக்கிறவன் இல்லாதவன் யாரு எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கு. இவர் பேசுறாரு, பேசும்போது அந்த 10 ரூபாய் பாலாஜின் பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். சரமாரியாக செருப்புகள் விழுகின்றன. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடுறாரு. விஜய் அவர் பாட ஆரம்பிச்சோன்னா பாலாஜிங்கிற நேமா அவர் உச்சரிக்க ஆரம்பிச்ச உடனே செருப்பு விழுது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. டிஎம்கே அடுத்த உடனே சொல்ற விஷயம், அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அதுவும் கம்பேர் பண்ணி சொன்னான். உதயநிதி துபாயில இருந்து இங்க பாத்துட்டு போறாரு. சரி, இப்ப இந்த செகண்ட் உதயநிதி எங்க இருக்காரு? இப்ப திரும்ப போயிட்டாரு. இதெல்லாம் தான் சார் சந்தேகத்துக்கு. சம்பவம் நடக்கல. நீங்க இப்போ சோகத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக அங்க இருந்து வராரு. சரி, அதுதான் இங்க இருக்க விஜய் தன்னுடைய கூட்டத்தில் இப்படி நடந்ததுக்கு இங்க இருக்காம மக்களை பார்க்காம எஸ்கே போய் ஓடிட்டாரு. இந்த கர்மங்கள் எல்லாம் தான் சந்தேகத்தை கழிப்பு. அது எப்படி சார் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இங்க இருந்து துபாய்க்கு, சென்னை டு துபாய் உங்களுக்கு டைரக்டா டக்குன்னு கிடைக்குது, தென் துபாயில இருந்து டக்குன்னு சென்னை வரைக்கும் டிக்கெட் கிடைக்குது? இதெல்லாம் ஒரு பயங்கரமான மிராக்கலா இருக்கே சார். ஓவரா நடிச்சு நீங்களே உங்களை அம்பலப்படுத்திக்கிறீங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு எங்க போன் எல்லாம் வேலை செய்யலாமா, அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அக்கா எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. போன் அடிச்சா போகல. திடீர்னு அங்க ஏதோ ஸ்டாம்பர் வச்ச மாதிரி இருக்கு. விஜய் திமுகவோட பிளானுக்கு அவர் பலியாகிட்டார். அதே கரூர்ல போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? என்ன ஒட்டிட்டு இருக்காங்க? விஜயை கைது செய். இன்னமும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த செகண்ட் 41 பேர் செத்து போனோம் சார். நீங்க இதெல்லாம் விடுங்க சார். சார் 8 மணிக்கு அசம்பாவிதம் நடக்குது, 9 மணிக்கு ஓரளவுக்கு நம்பர் தெரியுது, 9:30 மணிக்கு நீங்க அங்க ஒரு பெரிய நினைவு செதுக்கம் மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க. How can it possible? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற கரூர் சம்பவம் தொடர்பாக சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம்மா. ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அதில் கரூரில் விஜயனுடைய பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ காலையில் கவுண்ட் படி 41ஆக உயிரிழப்புகள் அதிகரிச்சு. ஸோ இதில் முதலாவதாக உங்களோட கருத்து என்ன? அதிமுக இந்த நகர்வுகளை, இந்த சம்பவத்தை எப்படி அணுகுது? இறந்து போன அந்த 41 உயிர்களுக்கும் ஒரு ஆழ்ந்த அஞ்சலியை இந்த நேரத்தில் செலுத்திக்கணும். ஏன்னா இது தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி. அப்படி தான் இதை பர்சனலாக நானும் அப்படி தான் பார்க்குறேன். அது எங்களுடைய கட்சியும் இதை அப்படித்தான் பார்க்குது. ஏன் அப்படின்னா, ஒரு அரசு நிர்வாகம், ஒரு அரசு அதிகாரம் 2 இருக்குது இதில். அரசு நிர்வாகம் வேறு, அரசு அதிகாரம் வேறு. இது டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் அரசு நிர்வாகம் அண்ட் அரசு அதிகாரம் ரெண்டுமே. அரசு நிர்வாகம் எந்த இடத்துல ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போலீஸ் இதை கையாண்ட விதம். நீங்கள் ஒரு அரசு அதிகாரம் இதை எப்படி இவ்வளோ பெரிய ஒரு 41 உயிர்கள் போன விஷயம் அப்படிங்கிறது, ஒரு நிர்வாகம் இதை ஒட்டுமொத்தமாக எக்ஸிக்யூட் பண்ணதில் மிகப்பெரிய பிழை ஏற்பட்டிருக்கு. நான் திமுகங்கிற கட்சியை எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை.
திமுக என்கின்ற அரசு, திமுக கட்சி ஆட்சியில் உட்கார்ந்திருக்கும் போது அதன் நிர்வாகமும் அதனுடைய அதிகாரமும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல குறிப்பாக எங்க சைட்ல எந்த தவறுகளும் இல்லை. நாங்க இந்த பெர்மிஷன் கேட்ட இடங்கள்ல பெர்மிஷன் வந்து முன்னாடி ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லியிருக்கிறாங்க. மோரோவர் இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா. குறிப்பாக போலீஸார் எப்படி கையாண்டாங்க, ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல செயல்பட்டுருக்கிறாங்கன்னு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அதில் ஒரு மேற்கோள் காட்டுற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது காவல்துறை சைடில் தவறுகள் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அங்கே பல பேரை காப்பாற்றினதே காவல்துறை தான் அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டுறாங்கல்ல. பொதுவாக நம்ம அரசு அதிகாரிகளை நம்ம குற்றம் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகளோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான மொத்த கிரெடிட்டு நாங்கள் தான். இன்கேஸ் அவங்க லிமிட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து முதலில் தப்பித்து ஓடுவது எப்படின்றத தான் ஒரு அரசு அதிகாரி பார்ப்பார். அது போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அவங்க இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு போகிறது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது என்னோட லிமிட்டுக்குள்ளே வராது, இது அந்த லிமிட்டுக்கு போயிடும், அந்த ஆஃபீஸர் இது இல்லை, இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பொறுப்பு கலெக்டர் தான், அவர் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும், ஏன்னா இங்கே வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்றவர் அவர் தான் இதை கண்காணிச்சிருக்கணும் இப்படின்னு ஒருத்தர் மேலே ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரி மேலே பழிய போட்டே தான் போவாங்க. நீங்கள் பழிய போட்டுட்டு போகிறதுல ஒரு தவறும் இல்லை. ஆனால் இப்போ இந்த 41 உயிர்கள் போச்சு இல்லையா, அது நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கும்போது நடந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா ஒரு அரசு அதிகாரி கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. இந்த நிர்வாக அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருக்குது, ஒரு கலெக்டர் கிட்ட இருக்குது. இவங்க 2 பேரும் தான் இந்த விஷயத்த பார்த்துருக்கணும். இப்போ நீங்கள் இப்போ வந்த உடனே இப்போ எல்லாரும் என்ன ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இதை ஒரு கட்சி பிரச்சனையாக மாற்றி விட்டார். தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பிரச்சனையாக மாற்றி விட்டார்கள். இப்போ நீங்கள் திமுக காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆர்கனைஸ் பண்ணின விதம் சரியில்லை, லோக்கல் நிர்வாகிகள் சரியா வேலை செய்யல, திட்டமிடலை அப்படின்றது. அப்போ அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நீங்க தாவேகா மேல தூக்கி போடும் போது தான் நம்மளுடைய கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னீங்கன்னா, திமுகங்கிற ஒரு கட்சி 50 வருட இந்த அரசியலில் ஆட்சியில் ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டு இருக்காங்க, இது 5வது டேர்ம் உட்காந்துருக்காங்க ஆட்சியில் அப்படிங்கும்போது, அப்போ விஜய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? நீ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு தானே. திமுக காரர்கள் ஒவ்வொருவருமே அனுபவசாலிகள் தானே. அப்போ அந்த அனுபவசாலிகள் 35 பேர் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள் இல்லையா? அப்போ அந்த 35 பேரில் போலீஸ் துறையோட உள் அமைச்சகத்தோட அமைச்சர் யாரு? ஐயா ஸ்டாலின். அப்போது நீங்கள் வந்து அரசியல் 50 ஆண்டு காலம் இருக்கின்ற ஒருவர் இந்த மாதிரி எத்தனை விழாக்களை, எத்தனை பொதுக்கூட்டங்களை, எத்தனை பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் தலைமையேற்று நடத்தியிருப்பீங்க. அப்போ ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு போலீஸ் மினிஸ்டராக நீங்கள் உங்களுடைய போலீஸ்க்கு, உங்கள் போலீஸ் துறை உயர் அதிகாரிகளுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கணும்? ஐயா, நாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட், அவங்க இப்போ தான் வரான் அரசியலுக்கு, அது எல்லாம் ஆர்வமுள்ள இளைஞர்கள் கூட்டம் தான். சனிக்கிழமை அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூலு காலேஜு லீவுன்றதுனால முக்காவாசி கூட்டம் பசங்க தான். பொண்ணுங்களை விட பசங்க பாப்புலேஷன் அந்த கூட்டத்துக்குள்ள ரொம்ப அதிகம். எல்லாரும் போயிட்டான். அதில் பாதி பேர் வீட்டுக்கு சொல்லிட்டு போயிருக்கான், பாதி பேர் வீட்டுக்கே சொல்லாமல் போயிருக்கான். போன இந்த கூட்டம் போனால் மரத்து மேலே ஏறுவான், ஆர்கனைஸ்டாக அவன் இருக்க மாட்டான். எல்லாம் நீ திருச்சியில் பார்த்துட்டியா? பார்த்தே இல்லை. பாலக்கரையில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணப்போ பாலக்கரையுமே திருச்சி பகுதியில் இதுதான் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு கட்சியினுடைய தலைவருக்கு தான் இருக்குது. நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு தொண்டர்களுக்கு சொல்கிறீங்க, உங்கள் பேச்சையே தொண்டர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அப்படி சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அப்படி யாரு சொன்னாலும் சரி, எந்த கட்சியில இருந்தவன் சொன்னாலும் சரி, அவர்கள் எல்லோருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. சரிங்களா? ஒரு கட்சி கூட்டம், சரி இது ஒரு கூட்டம் நடக்குது சார், விஜய் கூட்டத்தை விட்டுருங்க, வேற எந்த கூட்டம் நடந்தாலும், எந்த போராட்டம் நடந்தாலும், ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் போலீஸ் என்ன பண்ணும்? ஐயா, நான் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் போய் போலீஸ் பெர்மிஷன் கேட்குறேன். சரிங்களா? அப்போ போலீஸ் பெர்மிஷன் கேட்கும் போது நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன்.
அந்த கடிதத்தில் எனக்கு இந்த இடங்கள் நாங்கள் சரியாக இருக்கும்னு கேட்குறாங்க, ஐயா நீங்கள் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க நான் 2 இடத்த சொன்னேன்னா அவங்க 2 இடத்த சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இப்போ ஒரு பொதுவாக 2 பேர் வந்து ஒரு ஒப்பீனியன் இந்த இடத்துக்கு நம்ம நடத்துகிறோம்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு போலீஸோட டியூட்டி என்ன? அங்கே வருகின்ற அந்த தலைவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அது போலீஸோட முதல் கடமை. அங்கே போடுற ஸ்டேஜிலிருந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து மக்கள் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறாங்கிறது வரைக்கும் போலீஸ் கண்காணிக்கணும். அது தெரியுமா? அங்கே வருகின்ற கூட்டத்திற்கு சாப்பாடு ஏற்பாடுபட்டிருக்கா, தண்ணி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கா, போதிய இடைவெளி இருக்குதா, லைட் ஃபெசிலிட்டி இருக்கா, இது எல்லாமே கண்காணிக்க வேண்டியது அந்த பகுதியில் இருக்கின்ற போலீஸோட. அதுக்கு தான் போலீஸ், அதுக்கு தான் சட்டம் ஒழுங்கு கீழ் அது வருகிறது. அப்போ இது எல்லாத்தையுமே இந்த கரூர் போலீஸ் பார்த்துதா அப்படிங்கிறது தான் இங்கே முதல் கேள்வி. அப்போ நீங்கள் வந்து அவன் என்னது மரத்த மேலே ஏறவன், அவன் ஆர்கனைஸ்டா இல்லை, அவனை ஆர்கனைஸ்டா வச்சுக்க வேண்டிய விஜய் அதை வச்சுக்கல. அதை 2 கூட்டத்தில் பார்த்துட்டே இல்லை, நீ திருச்சியில் பார்த்துட்ட, நாகப்பட்டினத்தில் பார்த்துட்டே இல்லை. அப்போ அவன் அன்ஆர்கனைஸ்டா தான் இருக்கிறான். அவன் அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கு. அந்த 1000 ரீசன் இப்போ பேச முடியாது. அவன் அன்ஆர்கனைஸ்டா இருக்கான், தெரிஞ்சிச்சுல்ல. விஜயும் அன்ஆர்கனைஸ்டு கூட்டத்தோட தலைவனா இருக்கான், தெரிஞ்சிச்சுல்ல. ஆனால் ஒரு கவர்மெண்டோட பாதுகாப்பு வேலை என்ன? இப்போ என்ன சொல்றாங்க? ஸ்டாலின் அரசாங்கத்தில் 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்றாங்களா? விஜயோட அரசாங்கத்துல 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்றானா? ஸ்டாலின் ஆட்சியில் தானே. அப்ப இந்த பேர் யாருக்கு? கடைசியில இந்த பேர் யார் மேல போய் விழுகுது? யார் ஆட்சியில் இருக்கானோ அவன் மேலதான் விழுகுது. விஜய் நடத்திய கூட்டம். ஆனா யார் ஆட்சியில் இருந்தா? விஜயினுடைய பிரச்சாரத்தில் மரணம் அப்படின்னு சொல்லிதான் இங்க நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டு இருக்குல்ல சார். அதுதான் நான் சொல்றேன். அந்த விஜயோட கூட்டத்தில் விஜய் இவர்கள் எல்லாரையும் அன்ஆர்கனைஸ்டா வச்சிருந்ததுனால, விஜய் இவர்களை கட்டுப்படுத்தாததனால், விஜயோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னாலும் கோபி சொன்னாலும் கோபிக்குமே அதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு பிரஸ் என்ன கேட்கணும்? ஐயா நீங்கள் அங்க அந்த இடத்தை அவன் தேர்வு செஞ்சான்ல, தேர்வு செஞ்சுட்டு நீங்க இப்ப எல்லாரும் சொல்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன? அவரு வந்து இத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னார் இல்லையா? காலையில 8:30 மணிக்கு அவர் 8:45 எல்லாம் அங்க இருக்கணும். 8:45 நாமக்கல்ல பேசுறதா அப்படிதான் கட்சி தரப்புல இருந்து தகவல் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அவர் வர்றதுக்கே மதியானம் ஆயிடுச்சு. இதே போலதான் இங்க கிட்டத்தட்ட மதியானம் வாக்குல கரூர்ல பேச வேண்டியது, ஆனா அது நைட் ஆயிடுச்சு. எதுக்கு முன்கூட்டியே மக்களை வர வச்சு கூட்டத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக ஆர்கனைஸ் பண்ணின எந்த கூட்டமாக இருக்கட்டும், எங்களுடைய கட்சி ஆர்கனைஸ் பண்ற எந்த கூட்டமா இருக்கட்டும், இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு பகுதிக்கு வந்து, ஏன்னா அவர் ஒரு நாளையில 3 சட்டமன்ற தொகுதி ஆன் ஆவரேஜ் போறாருங்க. இந்த இடத்துல 7 மணிக்கு போக முடியல, 7 மணிக்குன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சு, காத்தால இந்த இடத்துல ஒரு 11 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 11 மணிக்கு வர முடியலன்னா 1 மணிக்கு அங்கே போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மணி நேரமும் கூட்டம் ஒழுங்கா இருக்குது. கூட்டம் ஏன் ஒழுங்கா இருக்குது? இது ஏற்கனவே அதிமுக கேடர்ஸ் இந்த மாதிரி பல 100 கூட்டங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள். தலைவர்கள் லேட்டா வந்தாலும் நம்ம டிசிப்ளின்டா இருக்கணுங்கிறத பழக்கப்பட்டோம். இப்ப திமுக காரன் அதே மாதிரி பழக்கப்பட்டவர்கள். இந்த பசங்க அப்படி பழக்கப்படாதவங்க. அதுதான் அனுபவத்துக்கும் அனுபவமின்மைக்கும் இருக்கின்ற இது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, சார் அனுபவம் இருக்கிறவன் இல்லாதவன் யாரு எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்குது. அரசாங்கன்றது யார்? இந்த இடத்துல போலீஸ் மெஷினரி, இது கவர்மெண்டோட மெஷினரின்றது இந்த இடத்துல உங்களுக்கு காவல்துறை. அப்போ அந்த கவர்மெண்டோட மெஷினரியான காவல்துறை அவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, சரிங்களா? லேட் ஆனப்போ அங்கே ஆர்கனைஸ் பண்ணான்ல, உன்ட்ட வந்து பெர்மிஷனுக்கு லெட்டர் வாங்கினான்ல, அவன்கிட்ட நீ ஒரு பேரை வாங்கியிருப்பேல, அப்போ அவனை கூப்பிடணும்ல. தம்பி அங்கே அத்தனை 1000 பேர் நிற்கிறான், அவனுக்கு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தியா? கேட்கணும், போலீஸ் கேட்கணும், கேட்டிருக்கணும். இல்ல இந்த இடத்துல வர்ற ஒரு தகவல் என்னன்னா, இந்த கூட்டம் அதிகரிக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்க கடைகள்லாம் மூடப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அங்க வந்தவர்களுக்கு உணவு தண்ணீர்லாம் கிடைக்காம அவதிப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இன்கேஸ் கடைகள் மூடப்பட்டுச்சு, அவங்களுக்கான எல்லா ரிசோர்சஸ் கிடைக்கிற இடத்தைய நீங்க அடைச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அப்ப மாற்று ஏற்பாடு என்னடா பண்ணியிருக்கேன்னு அங்க இருந்த ஆர்கனைசரை கூப்பிட்டு கேட்க வேண்டியது அன்னைக்கு அங்க டியூட்டியில இருந்த எஸ்பி டிஎஸ்பி எல்லாத்தோடைய பொறுப்பும் அதுல இருக்கு. அப்ப ஏன் நம்ம வந்து இப்ப என்னன்னா திரும்ப திரும்ப போலீஸ் அப்படின்னு ஒட்டுமொத்தமா, அப்ப அந்த மாவட்ட கண்காணிப்பாளரோட வேலை என்ன? நீங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் விஜய்ங்கிறவர் பெரிய நடிகர்,
சரிங்களா? அப்போ அவர் வரும்போது அவன் 10,000 பேர் லெட்டர்லாம் கொடுத்துருந்தா அங்கே 1,00,000 பேர் வரத்தான் செய்வான். நீ எவனே வர முடியாதுன்னு நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது உங்களுடைய அனுபவம் என்ன பண்ணியிருக்கணும்? இங்கே 10,000 பேர் வருவேன்னு சொல்லுவான், ஆனால் 50,000 பேர் அவன் வந்து சேருவான். அப்போ அவன் கேட்கறத விட ரொம்ப விசாலமாக இருக்கிற ஒரு இடத்த கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, போலீஸோட பொறுப்பு. அதுதான். ஒருவேளை தாவாக்காரங்களே அறிவில்லாமல் எனக்கு இந்த இடம் போதும்னு சொல்லியிருந்தாலும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்கணும்? முட்டாள்களா, அந்த இடம் பத்தாதுடா, நீ 10,000 பேர் வருவேன்னு சொல்லுவ, 50,000 பேர்த்த விட்டு கொண்டு வந்து இறக்குவ, நான் என்ன பண்ணுறது? ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன தானடா சொல்லுவீங்க? அன்னைக்கு அவன் சேனலில் உட்காந்துக்கிட்டு போலீஸ் ஆர்கனைஸ் பண்ணல ஒழுங்கா, போலீஸ் சரியாக பண்ணலன்னு எங்களை தாண்டா காரித்து போவான். அப்போ நான் தாண்டா அதை ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த கடமையும் பொறுப்பும் திரும்ப திரும்ப போலீஸ்க்கு தான் இருக்குது. கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மிஷினரி அவன் தான். அப்போ அவங்க அதை ஒழுங்கா பண்ணலைங்கிறத போலீஸ் ஒத்துக்க மாட்டேங்குது. சார், நான் 500 போலீஸ் கொடுத்தனே, நான் 500 போலீஸ் அந்த க்ரௌடுக்கு பத்தாது சார், அந்த க்ரௌடுக்கு 500 போலீஸ் பத்தாது. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம், ஏற்கனவே சில இடங்கள்ல இந்த பிரச்சாரங்கள் நடந்துருச்சு. அங்கெல்லாம் நடக்காத அளவுக்கான இந்த துயர சம்பவம் கரூர்ல நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எந்த கோணத்துல அணுக வேண்டியிருக்கு? ஏன்னா ரீசன்ட் நேத்து கரூர்ன்றது கவனம் பெற்றுட்டு இருக்கு. திமுகவோட முப்பெரும் விழா நடந்ததாக இருக்கட்டும், இப்போ அதனால இப்போ விஜய் வரதாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே பேசினதாக இருக்கட்டும். ஸோ அதனால கரூர் கவனம் பெறுகிறது செந்தில் பாலாஜி அவர்களை மையப்படுத்தின்ற ஒரு விஷயத்துல இது வேற கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கா? சார், இப்போ சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீதியரசர் அருணா ஜெகதீசன் கமிட்டி அங்கே என்கொயரிக்கு போனதுக்கப்புறம்லாம் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அது அந்த அம்மா முன்னாடி பேசினவங்க அந்த விஷயத்த நடுநிலைமையோட கோர்வையாக சொன்னவங்க விஷயத்துல அம்மா மீட்டிங்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. இவர் பேசுகிறாரு, பேசும்போது அந்த 10 ரூபா பாலாஜின் பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். சரமாரியாக செருப்புகள் விழுகின்றன. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடுறாரு. விஜய் அவர் பாட ஆரம்பிச்சோன்னா பாலாஜிங்கிற நேம் அவர் உச்சரிக்க ஆரம்பித்த உடனே செருப்பு விழுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரோன் ஷாட் இருக்கு இல்லையா, அந்த ஏரியல் ஷாட் எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா செருப்பு விழுறது தெரியும். நிறைய தொலைக்காட்சிகள் அது நேற்று காமிக்கவே இல்லை. சரிங்களா? செருப்பு விழுது. செருப்பு விழுந்த அடுத்த செகண்டில் அந்த ஒரு 2-3 செகண்டு போனதுக்கப்புறம் அங்கே இந்த ஒளியில் லைட்டில் பிரச்சனைகள் வருது. லைட் ஆஃப் பண்ணுறாங்க, அந்த விஜய் வண்டியில் இருக்கிற லைட்லாம் ஆஃப் ஆகுது, ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகுது. இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்குது. அப்போது இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத போலீஸ் யூகிக்க முடியாது. ஆனால் இப்படி நடந்தால் நம்ம எப்படி அலர்ட்டாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க இருந்திருக்கணும். அதுதான் போலீஸோட வேலை. நகரத்தில் உன்னை நம்பி தான் அத்தனை பேர் குவிறான். அப்போ உள்ளே வரவன் அத்தனையும் பத்திரமா அவன் போய் சேர்ற வரைக்கும் யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு தான். சரி, இப்போ ஒரு கோயில் திருவிழா நடக்குது. ஒரு கோயில் திருவிழா நடக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு திருவாரூர் பக்கத்தில் தான் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தேர் கொண்டு வராங்க. தேர் கொண்டு வரும்போது தேர் கொடை சாஞ்சு ஒரு 4-5 பேர் செத்துறாங்க. இப்போ அந்த 4-5 பேர் செத்த உடனே நம்ம போய் போலீஸை கேட்க முடியுமா? ஏன்னா அது ஆக்சிடெண்ட், நம்ம அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. அந்த தேர் கரண்ட் கம்பி மேலே மோதும், ஷாக் அடிக்கும், இத்தனை பேர் சாவான்றதை நம்ம யூகிக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய கேதரிங்ஸ், பெரிய கூட்டம் வருது. கூட்டம் வந்தால், அது விஜயோட கூட்டம் வந்தால், நீங்கள் உங்களுடைய இந்த திமுகவோட ஒரு வார்த்தை என்னது, தற்குறிகள். தற்குறிகள் வந்தால் இப்படித்தான் நடக்கும்ன்றது போலீஸ்க்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. உளவுத்துறையோட பணி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சார், உளவுத்துறை இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்குறாரா முதல்வர் அப்படிங்கிற கேள்வி தான் வருது. விஜய் நீங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கலனாலும் முதல்வர் பார்க்குறாரா இல்லையா விஜய்க்கு வருகின்ற கூட்டம் என்ன? ஏன்னா நம்ம முதல்வர் ஒரு யூடியூப் சேனல்ல அவன் என்ன பேசுகிறான், அதில் எத்தனை பேர் திமுகவை எதிர்த்து பேசுகிறான். எதிர்த்து பேசும்போது எந்த திமுக காரர் அதற்கு சரியாக பதிலடி கொடுத்துருக்கார்? அவருக்கு உடனே கூப்பிட்டு பரிசெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, பாராட்டு பத்திரமெல்லாம் தெரிவிக்கிறீங்கல்ல. அப்போ ஒரு யூடியூப் சேனலை பார்க்கின்ற ஒரு முதல்வர் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படிங்கிறத தொலைக்காட்சிகளின் வழியாக பார்க்காமலாம் இருந்தார். அப்போ நீங்கள் என்னென்னா செருப்பு விழுது. செருப்பு விழுந்த அடுத்த சில நிமிடங்களில் அங்கே கூட்டம் முன்னும் பின்னும் மலை போகுது.
இது இன்னொரு பார்த்தா இப்பெல்லாம் தான் ஒவ்வொரு விஷயமும் உள்ள வருது. இந்த செருப்பு வந்து விழுகுது, இன்னொரு பக்கம் வந்து சண்டை நடக்குது, ஒருத்தரை ஒருத்தர் விரட்டுகிறார்கள். இதெல்லாமே நடக்குது. இனிமேல் ஒவ்வொரு ஃபுட்டேஜா அம்மா நீதியரசர் அருணா ஜெகதீசன் கமிட்டி முன்னாடி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போகும்னு நினைக்கிறேன். அப்ப இது எல்லாமே போகும்போது தான் கூட்டம் முன்னையும் பின்னையும் பிடிச்சி தள்ளுறப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம வலு இருக்கிறவன் தாங்கிக்கிட்டான், வலு இல்லாதவன் என்ன பண்றான், டக்கு டக்கு டக்குன்னு கீழே விழறான். விழுந்த உடனே மேலே ஏறி போறாங்க, இறந்து போயிட்டாங்க. அதுலதான் அந்த ஏறி போனதுலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா இதுல நிறைய இந்த ஸ்டாம்பீட் உருவாக்கப்பட்டது தான், இட்ஸ் மேன்மேட். மிக நிச்சயமாக இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நாச்சியால் சுகந்திங்கிற இண்டிவிஜுவல் சொல்லல. பட் எவிடன்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, செந்தில் பாலாஜி 10 ரூபாய் பாட்டு வருது, வந்தா செருப்புகள் பறக்கின்றன, இந்த பக்கம் கூட்டத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஒருத்தனா தாக்கிட்டு இருக்கான். சரிங்களா? இப்ப எவிடன்சஸ் என்ன காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டம் சரியாக விஜய் ஆர்கனைஸ் பண்ணல, விஜய் ஆர்கனைஸ் பண்ணல. இதே மாதிரி ஸ்டாண்டர்டா ஒரு டயலாகா வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு 20-30 பேர் சொல்றான். அது வந்து இந்த கட்சியோட ஆதரவு தொலைக்காட்சிகள்ல திரும்ப ஒளிபரப்பப்படுகிறது. அந்த அப்படி பேசுறவங்க எல்லாம் யாருடான்னு சொல்லிட்டு இப்பதான் இன்டர்நெட் யுகம்ல எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுத்து போடுறான். பார்த்தா விஜய் தவறுன்னு சொன்னவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட ஏதோ ஒரு காலகட்டத்தில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போதான் நீங்க வந்து அந்த யூ கனெக்ட் த டாட்ஸ் யூ வில் கெட் பிக்சர் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க இந்த புள்ளிகள் யாரா இவனுங்கெல்லாம் இங்க வந்து இந்த டிவியில் அவன் பேட்டி கொடுக்குறான், இவன் கொடுத்த பேட்டியை உடனே டக்குன்னு கட் பண்ணி, சார் நீங்க யோசித்து பாருங்க, நீங்க எல்லாருமே லைவ் போறீங்க தானே, ஏதோ ஒரு இடத்துல போய் லைவ் போறீங்க, நீங்க அங்க ரெக்கார்ட் பண்றீங்க, அடுத்த செகண்டே அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் போகுது, அவன் ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் போகுது, அவன் கட்சிக்காரன். ஸோ கவர்மெண்ட்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், மீடியா இன்க்ளூடிங் மீடியா எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது தெரிஞ்ச மாதிரி செயல்பட்டுருக்கிறாங்கன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கா? நாம அந்த சந்தேகத்தை கிளப்பல, இவங்களா கொடுக்குறாங்க இல்லையா அந்த பிக்சர்ஸ், அப்ப இப்படித்தாண்டா நடத்துனீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. சார் மக்களை வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரமா அண்டர்எஸ்டிமேட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட இப்படி பேசுறேன், கோபி கிட்ட பேசுறேன்னா நீங்க என்ன சொல்லலாம், நீ அதிமுக காரி, உனக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு, நீங்க என்ன சொல்லலாம். ஆனா பொதுமக்களை நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப மக்களோட கேள்விகள் இது எல்லாத்தையும் நானும் இப்ப பலதரப்பு மக்களை பார்த்து பேசுனதுல இருந்து சொல்றது. மக்களோட கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா நீங்க வந்து ஏன் லைட் ஆஃப் பண்ற, எதுக்கு ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ற, பாட்டு பாடினானா அவன் விமர்சனம் பண்ணத்தான் செய்வான். விஜய்ங்கிறவரோட அரசியல் இது, திமுகவை விமர்சனம் பண்ணுவது. 10 ரூபாய் பாலாஜி யாருமே இந்த வரைக்கும் பாடலையா, சொல்லலையா 10 ரூபாய் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம் தான். அப்ப அது விஜய் சொன்னா மட்டும் நம்ம ஏன் வந்து அதுக்கு இவ்வளவு தூரம் கொந்தளிக்கணும்? இப்போ எல்லாருமே நீங்க வந்து இந்த 1.25 நாள் 2 நாளா வந்து உருவாயிருக்கிறது என்னன்னா, விஜய் ஒரு தற்குறி. இல்லை அதில் இம்பார்ட்டன்ட் செயல்பாடு. சரி, இப்படி நடக்க போகிறது விஜய்க்கே தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமாவது அவருக்கு தகவல்கள் தெரிய வரும்போதாவது அவர் நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல, பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் போகும்போது ப்ரெஸ்ஸை சந்திச்சு தன்னுடைய வருத்தத்தையாக தெரிவிச்சுட்டு போயிருக்கலாம்ல, அதையும் கடந்து போறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அந்த அவருடைய செயல்பாடுகள். இப்போ நான் வந்து பர்சனலாக ஒரு பத்திரிகையாளராக இருந்து எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது மாவட்ட நிர்வாகம் விஜய் அங்கே இருப்பதை விரும்பலை. நான் என்னோட முகநூல் பக்கத்துலேயே உடனே அதை வந்து ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட கேட்ட உடனே அந்த கேள்வியை கேட்டேன். இப்படி சொல்கிறாங்க, இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா தெரிஞ்சவங்க தயவுசெய்து சொல்லுங்க. ஏன்னா உடனே அந்த நேரேட்டிவ் தான் வருது, விஜய் தப்பிச்சு ஓடிட்டான். டிஎம்கே வந்து அடுத்த உடனே சொல்ற விஷயம் அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அதுவும் கம்பேர் பண்ணி சொன்னாங்க. உதயநிதி துபாயில இருந்து வந்து இங்க பாத்துட்டு போறாரு. சரி, இப்ப இந்த செகண்ட் உதயநிதி எங்க இருக்காரு? இப்ப திரும்ப போயிட்டாரு துபாய்க்கு. இதெல்லாம் தான் சார் சந்தேகத்தை சம்பவம் நடக்கல. நீங்க இப்போ சோகத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக அங்க இருந்து வராரு. சரி, அதுதான் இங்க இருக்க விஜய் தன்னுடைய கூட்டத்தில் இப்படி நடந்ததுக்கு இங்க இருக்காம மக்களை பார்க்காம எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. இதெல்லாம் தான் சார் சந்தேகத்தை கிளப்புது. இந்த கர்மங்கள் எல்லாம் தான் சந்தேகத்தை கிளப்புகின்றன. ஐயா நீங்க துபாய் ஃபேமிலியோட போற வீடியோவையும் உங்க தொலைக்காட்சி வழியாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க.
இல்லை அவ்வளோ ஈஸியாக நான் வந்து நாங்களும் ஒரு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டுக்கு புக் பண்ணுறதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். இந்த லோக்கலில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் பவர்ஃபுல் அத்தாரிட்டியாக இருங்களேன், அது எப்படி சார் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இங்கேருந்து துபாய்க்கு, சென்னை டு துபாய் உங்களுக்கு டைரெக்டாக டக்குன்னு கிடைக்குது. தென் துபாயிலேருந்து டக்குன்னு சென்னை வரைக்கும் டிக்கெட் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பயங்கரமான மிராக்கலாக இருக்கே சார். ஓவராக நடித்து நீங்களே உங்களை அம்பலப்படுத்திக்கிறீங்க சார். என்னையா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இங்கிட்டிருந்து போகிறதுக்கும் டிக்கெட் கிடைக்குது, அங்கிட்டிருந்து வர்றதுக்கும் டிக்கெட் கிடைக்குது, எப்படியா? தனி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாரா? சரி, விஜயா தனி ஃப்ளைட்டில் போகிறாரு வராரு. அப்போது நம்ம உதய் சார் போயிட்டு வந்தாரா? அதனால் நீங்கள் என்னன்னா, நீங்கள் வந்து நேரேட்டிவ் செட் பண்ணுங்க சார், அம்பலப்பட்டு போகாதீங்க. நாங்களும் அதான் ரிக்வஸ்ட் பண்ணுறோம். நேரேட்டிவ் செட் பண்ணு, அம்பலப்பட்டு போகாத. இந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்ச அந்த செகண்ட்ல இருந்து அடுத்தடுத்து முதல்வர் வந்து சந்திக்கிறது, ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, அது வரைக்குமே அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் நடந்த ஆக்ஷன்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே விரைவாக இருக்கு. நான் அதுதான் போய் அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க கேக்குறீங்க இல்லையா, அதைத்தான் நான் சொல்றேன். இது யாருக்குமே பொதுமக்களுக்கு இது ஒரு அரசு நிர்வாகத்தின் தோல்வி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆரம்பத்துல எல்லாருமே அதை அப்படித்தான் புரிந்திருந்தார்கள். எல்லோருமே, ஒட்டுமொத்த உலகம் இந்த விஷயத்த வெளிநாடுகள்ல பார்த்த தமிழர்கள் முதற்கொண்டு இங்கே கிராமத்துல உட்கார்ந்துருக்க என் பாட்டி பெரியம்மா வரைக்கும் எல்லாரும் அதை அப்படித்தான் நம்பிட்டு இருந்தாங்க. இது வந்து நேச்சுரலா நடக்குது, எதிர்பார்க்காம நடக்குது, இது ஒரு ஆக்சிடென்ட்டு, அப்படித்தான் எல்லாரும். ஆனா அதன் பிறகு நடந்த விஷயங்கள் இருக்குல்ல சார், நீங்க யோசித்து பாருங்க. இது எதுவுமே நம்ம மிகைப்படுத்தி சொல்லலை, பார்க்குற மக்கள் சொல்லட்டும். ஐயா, நீங்க ஒரு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணா வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே போலீஸே ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஐ மீன், இந்த இப்படி ஒரு கூட்டம் நடக்கும் போது அங்க எமர்ஜென்சிக்காக 1-2 108 வேனை நிப்பாட்டும். எப்படி சார் ஒரு ½ an hourல 20-25 இது வந்துட்டு போகுது ஆம்புலன்ஸ்? அதுதான் அருகில் இருந்த மருத்துவமனைகளுக்கு சொல்லி அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சதுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அது பாசிபிள் தானே? சென்னை மாதிரியான ஒரு இடத்துல அது பாசிபிள் சார். ஏன்னா உங்களுக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த அண்ணா நகர் ஏரியால இருந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இதில் வந்து நமக்கு வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. பெரிய பெரிய பிராண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மளை சுற்றி ஒரு இப்போ இந்த செகண்ட்ல ஒரு 30 ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்படின்னா வந்துருவாங்க. சரிங்களா? கரூர் மாதிரி ஒரு செகண்ட் டயர் சிட்டியில் அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத மக்கள் யோசிப்பாங்க. நீங்கள் இங்கே இது ஒன்று, இதே அருணா அம்மா முன்னாடி, அந்த நீதியரசர் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நேற்று விசாரணையில் சொல்கிறாங்க. அவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு எங்கள் ஃபோனெல்லாம் வேலை செய்யலாம்மா, அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அக்கா எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோன் அடித்தா போகலை, திடீர்னு அங்கே வந்து ஏதோ ஸ்டாம்பரை வச்ச மாதிரி இருக்குது. அந்த இதை யாராவது மீடியா கவனிச்சிங்களான்னு தெரியல. இது எல்லாமே அந்த அம்மாவோட விசாரணையா அறிக்கையில் வரணும். ஏன் ஃபோன் போகலை கொஞ்ச நேரத்துக்கு, ஏன் ஃபோன் போகலை? அப்போ அது வந்து எப்படி, அது யார் உருவாக்குனா? சரி, கரண்ட் போச்சுன்னா கூட, ஏன்னா அந்த கரண்ட் போனதுலயே வந்து ஒரு சைடு என்ன சொல்றாங்க, ஜெனரேட்டரோட பவர்ல வந்த லைட்ஸ் தான் ஆஃப் ஆச்சு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்த பவர்ஸ்லாம் ஆஃப் ஆகல. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த கரண்ட் கம்பங்கள்ல இருந்த லைட்ஸ்லாம் எரிஞ்சுட்டு தான் இருந்ததுன்னு மின்சாரத்துறை அதிகாரி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஒரு பக்கம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு இதே திமுக காரர்கள் தான் கிளப்புறாங்க. அப்புறம் அரசு, அதனாலதான் சொல்றேன், அரசு நிர்வாகம் யாரோ ஒருத்தருடைய விஷயத்துக்கு துணை போனதா அப்படிங்கிறத, இதை வந்து நான் இங்க பேசுற விஷயத்த ரொம்ப பொறுப்பா பேசணும்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த வீடியோவே நீங்க அருணாமா முன்னாடி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ தகவல்கள் சொல்றேன். என்ன அப்படின்னீங்கன்னா, ஒன்று, அன்னைக்கு அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு மொபைல் ஃபோன் எதுவும் ஒர்க் பண்ணலை. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எவ்வளோ அந்த ப்ராக்சிமிட்டியில் எவ்வளோ தூரம் ஆஃப் ஆச்சு, எவ்வளோ தூரம் ஆஃப் ஆகலை, அதையும் இந்த விசாரணை கமிஷன் கணக்கில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, இதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், எல்லா பத்திரிகைகளும் எல்லா பொதுமக்களும் எழுப்புகின்ற ஒரு கேள்வி, நம்மளுடைய முதல்வர் கள்ளச்சாராய சாவுக்கு இன்ன வரைக்கும் கேட்கல.
இந்த செகண்ட் வரைக்கும் போய் கேட்கல, பாதிக்கப்பட்டாங்க. அங்க செத்து போனவங்க எல்லாரும் சோத்துக்கலாத பரதேசிகள் தான், போய் கேட்கல. இதற்கு உடனே வந்து சேர்கிறார் என்றால் விசாரணை ஆணையம் தயவு கூர்ந்து இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை வீடு நான் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கேன் சார். இல்ல தகவல் தெரிஞ்ச உடனே அதுதான் இரங்கல் தெரிவிக்கிறதோ இல்ல நேரடியா வந்து பார்க்க அதுதான் கேட்கிறோம் ஐயா. அதைத்தான் கேட்கிறோம் ஐயா. ஒரு முதல்வரோட ஆட்சியின் கீழ் நடக்கின்ற அத்தனை துயர சம்பவங்களுக்கும், தன்னுடைய ஆட்சியின் தவறால் நடக்கின்ற அத்தனை சம்பவங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது ஒரு முதல்வரின் கடமை. இது இந்நேரம் வந்து ஒரு யோகி ஆதித்யநாத்தோட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருந்துச்சுன்னா நம்ம இங்க இருந்துட்டு என்ன சொல்லியிருப்போம்? யோகியே பதவி விட்டு போ கதிர்ப்போமா மாட்டோமா? நேரம் ட்ரெண்ட் பண்ணிருப்போமா? ஹேஷ்டாக் போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிருப்போமா இல்லையா? ஒருவேளை பிரதமர் போன இடத்துல இதே மாதிரி நடந்திருந்தா, பிரதமரை நீங்க மணிப்பூரோட இன்சிடென்ட் எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பேற்கணும். இன்னமும் நம்ம நாடாளுமன்றத்துல பேசுறோமா இல்லையா? அப்போ who is responsible for this? இந்த ஹேப்பனிங்ஸ்க்கு, இந்த ஆக்சிடென்ட், இஃப் இட் இஸ் ஆக்சிடென்ட் ஓகே, ஆக்சிடென்ட்டாவே இருக்கட்டும், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? முதல்வர். நம்ம முதல்வர் நீங்க பதவி விட்டு போங்கன்னு சொல்லல. சொல்லிட்டு நான் உயிரோடு இருக்க முடியாது. சொல்ல முடியுமா? ஐத்தமிழ்ல ஐயா இதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் முதல்வர் அவர்களே. இதற்கு பொறுப்பேற்று, ஏன்னா நீங்க தான் காவல்துறைக்கு மினிஸ்டர், அதனால நீங்கள் பொறுப்பேற்று நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஆக்ரோஷமா நான் சொல்லிட்டு போயிடலாம். வீடு போய் சேர முடியுமா? நான் சாதாரணமா ஆட்டோல போறேன், வீடு போய் சேர்ந்துட முடியுமா? முடியாதுன்றீங்களா? அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டின் தெருக்களில் நடக்க முடியுமா? திமுக ஆட்சியில தான் கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. எதுக்கு சார்? கருத்து இருக்கு. திமுகவை குறித்து 1000 கருத்துகள் இருக்கின்றன. சுதந்திரம் இருக்குதா? கோபி சார் நீங்க சும்மா தைரியமா கேமரா முன்னாடி சொல்லுங்க சார். முதல்வர் ரிசைன் பண்ணிட்டு போவது தார்மீக கடமை தானே? ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. உங்க உயிருக்கு யாரும் உத்தரவாதம் கிடையாது. அதுதான் நீங்க தமிழ்நாட்டோட நிலைமை சார். இப்ப இதையே நான் என்ன குருட்டு தைரியத்துல பேசுறேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கான விஷயமா விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு வீட்டுல இருந்து தனியா கிளம்பி வெளியே போயிருக்கிறார். பட்டினப்பாக்கம் பக்கம் போயிட்டு இருக்கிறார். நான் பார்த்த வரைக்கும் தகவல்கள் வந்திருந்தது. விஜய் அவர்கள் முதன்முறையாக இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கிறார், திடீர்னு போயிட்டு இருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறது இந்த நிகழ்வு? ஒரு இரங்கலாக தெரிவிச்சிருந்தார் அவருடைய கருத்தை. பட் அதற்கப்புறம் இந்த இந்த ஆக்டிவிட்டி எப்படி பார்க்குறது? விஜய் வந்து திமுகவோட பிளானுக்கு பலியாகிட்டார் சார். அவ்வளோதான் சொல்ல முடியும். திமுகவோட பிளானுக்கு அவர் பலியாகிட்டார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரையும் இல்லை, அவர் சுற்றி இருக்க கூட்டத்தையும் திமுகவோட ஐடிவிங் நேரட்டிவ். விஜய்க்கும் ஒன்றும் தெரியாது, அவங்க கட்சியில் இருக்கவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் எல்லாம் தற்குறி. இதே மாதிரி இதே திமுக ஐடிவிங் விஜயகாந்த் ஐயா உயிரோடு வாழ்ந்த போதெல்லாம் அவரை ஒரு குடிகாரர்னு கூவிக்கிட்டே இருந்தாங்க சார். திமுக ஐடிவிங்கும் திமுக காரர்களும் தொலைக்காட்சியில் உட்காந்து விஜயகாந்தோட ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியும் அசாசினேட் பண்ணாங்க. ஒட்டுமொத்த பர்சனாலிட்டி அசாஸ் பண்ணி அவங்க கொண்டுட்டாங்க சார். அவருடைய ஆளுமையை சிதைத்ததே திமுக தான். நீங்க பழைய திமுக ஐடிவிங்கோட அப்பெல்லாம் எப்எம் அப்துல்லா பொறுப்புல இருந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த காலகட்டத்து இதெல்லாம் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜயகாந்தை இப்படித்தான் பேசணும்னு ஒரு லிமிட் இருக்கா சார். அவ்வளோ பேசி 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 அவரோட ஒட்டுமொத்த ஆளுமையை சிதைத்து அவர் ஒரு நோயாளியாக்கி கடைசியில கொண்டு போய் சுடுகாட்லயே சேர்த்துட்டானுங்க. அதுதான் இன்னைக்கு விஜய்க்கு நடந்துட்டு இருக்கு. ஐ எம் நாட் த சப்போர்ட்டர் ஆஃப் விஜய். நான் ஒரு நாள் அவரை சப்போர்ட் பண்ணல, எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் ஒரு இயக்கத்தை சார்ந்து இருக்கிறேன் அதிமுகல, சரிங்களா? ஆனா நீங்க என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட கேட்கறத விட நீங்க இன்னைக்கு சும்மா மைக்கை தூக்கிட்டு உங்க அண்ணா நகர்ல இருக்க ஒரு 50 பேர்ட்ட கேளுங்க, விஜயகாந்தை அழித்தது யார்? விஜயகாந்துக்கு இப்படியான ஒரு மன சிக்கலை கொடுத்து 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 அவர் உடல்நிலை சரியில்லாத அவர் ஆக்கி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு விஜய்க்கு இவங்க எல்லாத்துக்குமே நேரட்டிவ் செட் பண்ணுவான் சார். ஒருத்தனை பச்சை சங்கிம்மா, ஒருத்தனை நீல சங்கிம்மா, ஒருத்தனை வெள்ளை சங்கிம்மா, அவன் ஜாதி பேரை வச்சு திட்டுவான். பொண்ணுங்களா உடனே அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ணுவான். டிஎம்கே காரன் அது இன்னைக்கு பண்ணலை, காலங்காலமாக அதை தான் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு இல்லை, புதுசாக இன்னைக்கு அவங்க பண்றவங்க கிடையாது, காலங்காலமாக அவர்கள். இப்போ அவங்க வந்து அவங்களோட மிகப்பெரிய அச்சுறுத்தல் விஜய். விஜய் யாருக்கு அச்சுறுத்தல்? உதயநிதிக்கு. அன்னைக்கு விஜயகாந்த் யாருக்கு அச்சுறுத்தலா வந்தார்? ஸ்டாலினுக்கு. போய் சேர்ந்துட்டார். ஸ்டாலின் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கார். அடுத்து உதயநிதி. உதயநிதியோட மிகப்பெரிய அச்சுறுத்தல் விஜய். பிளான் போட்டாங்க.
இது பிளான் பண்ணினதா என்னன்னு தெரியல. இல்லை இதில் உச்சபட்சமாக விஜய் கைது செய்யப்படுவார்ன்ற ஒரு கேள்வி சார். இந்த விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கோஷத்தை நீங்கள் முன் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு போலீஸ் மினிஸ்டரா ஃபஸ்ட்டு அந்த ஈசிஆர் ரோட்டில் ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு கான்சர்ட் பண்ணாங்க. சரிங்களா? அன்னைக்கு முதல்வர் அந்த ரோடு வழியாக போகிறாரு. அவரால் 2 மணி நேரம் நகர முடியல. சரிங்களா? அப்போ அது பெரிய இஷ்யூ ஆச்சா? அப்போ அது யாரோட ஃபெயிலியர்? இதே போலீஸ் மினிஸ்டர் ஸ்டாலினோட ஃபெயிலியர். கள்ளக்குறிச்சியில் அந்த பொண்ணு ஸ்ரீமதி இறந்தப்போ ஒரு பெரிய கலவரம் வந்தது, மிகப்பெரிய கலவரம் வந்தது. சரிங்களா? அது யாரோடது? உளவுத்துறையோட ஃபெயிலியர். உளவுத்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டாலினோட கண்ட்ரோலில் இருக்குது. அது ஸ்டாலினோட ஃபெயிலியரா? 2வது மிகப்பெரிய ஃபெயிலியரா? 3வது ஏர் ஷோ நடத்துகிற, அவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் ஏர் ஷோ நடத்துகிற, நீ எங்கள் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணியா? 100 பேர் மயங்கி விழுந்தான், 5 பேர் போய் சேர்ந்துட்டான். அந்த 5 பேர் சேர்ந்ததில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகி 4 மாதம் தான் ஆச்சுன்னு சொல்லி நெஞ்சில் அடிச்சு அழும்போது சொல்லிச்சு, தண்ணி இல்லாதனால செத்து போயிட்டாங்க சார். என் புருஷன் தண்ணி இல்லை, சின்ன 28 வயசு பையன், தண்ணி இல்லை, தண்ணி கொண்டு வரதுக்குள்ள செத்து போயிட்டான். அன்னைக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் யார் குறைபாடு? இதே ஸ்டாலின். இது ஃபர்ஸ்ட் டைம் இவரோட ஆட்சியில் நடக்கல சார். ஏற்கனவே நீ ஒரு 5 பேர்த்த கொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்குல்ல. 5 பேர்த்த கொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு போலீஸ் மினிஸ்டரா, உள்துறை அமைச்சரா இருக்கா இல்லையா? 5 பேரை கொண்டிருக்க. எது? நீ ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா ஒரு கூட்டத்தை நடத்தி 5 பேரை கொன்ன அனுபவம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா உங்க போலீஸ் மினிஸ்ட்ரியில? அப்போ இந்த கூட்டம் இப்போ நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி, இதுக்கப்புறம்லாம் என்ன மாதிரி ஒரு பிக்சர் வந்திருக்குன்னா, கரூர்ல செந்தில் பாலாஜியை எதிர்த்துட்டு நீங்கள் அரசியல் செய்து விட முடியுமா? இயற்கைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி எல்லாம் ஜுஜூபி, அதை புரிஞ்சுக்கோங்க. இயற்கை தான் பெருசு. இப்போ இந்த விஷயத்துக்கு பின்னாடி செந்தில் பாலாஜின்ற ஒற்றை மனிதர் தான் காரணம்னு அழுத்தமாக சொல்ல முடியுமா? நான் சொல்லலை சார். எவிடன்சஸ் ஆர் டெல்லிங், எவிடன்சஸ் ஆர் ப்ரூவிங். ஒவ்வொரு எவிடன்ஸ் அப்படி வந்து கொட்டுது. யார் அந்த ஒரு பர்டிகுலர் தொலைக்காட்சியில் லைவ்ல பேட்டி கொடுத்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாரும் இன்னைக்கு அவனோட கோஷம்லாம் என்னவா இருக்குன்னா, அதே கரூர்ல போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? என்ன ஓட்டிட்டு இருக்காங்க? விஜய்க்கு எதிராக விஜயை கைது செய். இன்னமும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த செகண்ட் 41 பேர் செத்து போனோம் சார். நீங்க இதெல்லாம் விடுங்க சார். சார் 8 மணிக்கு அசம்பாவிதம் நடக்குது, 9 மணிக்கு ஓரளவுக்கு நம்பர் தெரியுது, 9:30 மணிக்கு நீங்க அங்க வந்து ஒரு பெரிய நினைவு செதுக்கம் மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க. ஹவு கேன் இட் பாசிபிள்? ஒரு நினைவு செதுக்கம் மாதிரி ஒண்ணு பண்ணி முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ணீர் அஞ்சலி 8 மணிக்கு நடக்குது, 9:30க்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளாஸ்டிக்கானால ஒரு நினைவு செதுக்கம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், சரி இன்னைக்கு காத்தால நீ செஞ்சிருக்கலாம், இல்லை நேற்று நைட்டு செஞ்சுருக்கலாம். எப்படா 8 மணிக்கு நடக்கிறதுக்கு நீ 9:30 மணிக்கு ஒரு நினைவு செதுக்கம் பண்றேன்னா 1.5 மணி கேப்புக்குள்ள இதெல்லாம் பண்ணிட முடியுமா? ஆள் கிடைப்பானா? ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தா மட்டும் இல்லை, இதெல்லாம் நீங்க அதுதான் நீங்க யோசனை பண்ணி. என்னன்னா நாம எதையுமே கற்பனையா பேசல. நினைவு செதுக்க நான் பண்ணி வச்சேனா? கோபி பண்ணி வச்சாரா? ஐத்தமிழ் தொலைக்காட்சி பண்ணி வச்சுச்சா? 8 மணிக்கு சாகறான், 9 மணிக்கு தான் என்ன ஏதுங்கிறதுக்கு கண்ணே தெரியுது எல்லாத்துக்கும். ஊரே அல்லோகலை போட்டு கொதிக்குது. நீ 9:30 மணிக்கு நினைவு செதுக்கம் பண்ணி வைக்கிறேன்னா என்ன சொல்ல வரீங்க சார்? தயவு செய்து அண்ணா ஜெகதீசன் கமிட்டி இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். தயவுசெய்து நீங்கள் அந்த வீடியோ அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும். இது ஒரு எவிடன்ஸ். நினைவு செதுக்கம் யார் நினைவில் வச்சு சொல்ல மாட்டாங்க சார். சரிங்களா? 2வது, இந்த அன்னைக்கு பர்டிகுலராக அந்த தொலைக்காட்சிகளில் தோன்றி பேட்டி கொடுத்தவர்கள், அதாவது விஜய்க்கு எதிராக நேரேட்டிவ் செட் பண்ணி பேசினவங்களுக்கும் அங்கிருக்கின்ற திமுக காரர்களுக்குமான நேரடி தொடர்பு என்ன? 2வது, அந்த அம்மா முன்னாடி நேற்று ஈவினிங் பேசினவங்களில் விஜயை சரியாக ஆர்கனைஸ் பண்ணலாம், மரத்து மேலே ஏறினா, மரத்தை முடிச்சு விட்டான், அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு பேசினா அத்தனை பேருக்கும் இந்த கட்சிக்கும் அந்த எக்ஸ் மினிஸ்டருக்கும் என்ன சம்பந்தம்? 2வது, அத்தனை ஏரியல் ஷாட்டும் ட்ரான் ஷாட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீதிபதி முன்னாடி அந்த கமிஷனில் பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செருப்பு எந்தெந்த டைரக்ஷன்ல வந்து விழுந்தது, அந்த விழுந்த டைரக்ஷனில் எவன் இருந்தான், அது ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதில் இந்த பக்கம் செருப்பு விழுகுது, அந்த பக்கம் வந்து ஆர்டிஃபிஷியலான சண்டைகள் எப்படி உருவாக்கப்பட்டன, யார் அந்த சண்டையை உருவாக்கினா, எவன் அடித்தான், இது எல்லாத்தையுமே வந்து
நீதிபதி அவங்க அருணா ஜெகதீசன் மேடம் வந்து தயை கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத இது ஒரு அதிமுககாரராக மட்டும் சொல்லலை. மனிதாபிமானம் அடிப்படையில் இறந்து போன 41 உயிர்களோட அடிப்படையில் இதை வந்து நீங்கள் தயவு செய்து மேடம் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, தகவல்களும் சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம சம்மந்தப்பட்டவர்களை போய் சேரும், அதன்படி பண்ணுவோம். அண்ட் இந்த விவகாரம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.